மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் எங்களுடைய கடமை. மட்டக்களப்பு மாவட்டம் தன்னாமனை என்னும் இடத்திலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். தன்னாமனை பிரதான வீதி போஸ்ட் ஆபீஸுக்கு முன்னுக்கு வருகிற ஒழுங்கை நின்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்டதுண்டு, நான் பார்த்ததுண்டு. இந்த வீதி 60-70 ஆண்டுகளாக மணல் வீதியாக இருந்தது. 2 வருஷத்துக்கு முதல் இந்த மணல் வீதி கிரவல் வீதியாக மாற்றமடைந்தது. ஆனால் இற்றவரைக்கும் கான்கிரீட் இடவில்லை. அதனால் சின்ன மலைக்கு கூட இந்த வீதி நீங்கள் பார்வையிடலாம், தண்ணி அங்கும் இங்கும் தேங்கி நிற்கின்றது. இதுக்கு அங்கால் இருக்கிற குடும்பங்கள் 200-300 குடும்பங்கள் இருக்கின்றன. பாரம்பரிய இந்த வீதி மாணவர்கள் இருக்கின்றார்கள், விசேட தேவையுள்ளவர்கள் இருக்கின்றார்கள், கர்ப்பிணி தாய்மார் இருக்கின்றார்கள், வேலைக்கு செல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வீதியால் தான் அவர்கள் பயணித்து அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும், அந்த சம்பள காசு எடுப்பது. இப்படி பல தரப்பட்ட வகையினர்கள் இருக்கின்றார்கள். பாரம்பரிய இந்த வீதியை இன்னும் புனரமைப்பு செய்யவில்லை. தயவு செய்து உங்களுடைய கண் பார்வைக்கு முன்பதாக இந்த வீதியை நாங்கள் வைக்கின்றோம். இதை நீங்கள் நிவர்த்தி செய்து தருமாறு நாங்கள் உங்களை வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், தன்னாமலை வட்டாரத்தில் 3 பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் வேலை செய்கின்றீர்கள். அந்த வேலையை இன்னும் துரிதப்படுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்று சொன்னால், பல வருடங்களாக இந்த வீதியில் இருக்கின்றவர்கள் என்ன வந்து சொல்லுகின்றார்கள், இந்த வீதியை புனரமைப்பு செய்யலையா? ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் வரும்போதும் இந்த மக்கள்கள் கூறுகிற கூற்று, இதை எங்களுக்கு செய்தாங்க என்று. ஆனால் அவர்கள் ஓம் என்று சொல்லுகின்றார்கள். இற்றவரைக்கும் அவர்கள் செய்யவில்லை. உங்களுடைய கடமைகளை செவ்வனே கடமைகளாக செய்யுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இலங்கையன் தாசன். இதுக்குரிய பெரியவங்க பாராளுமன்ற உறுப்பினரோ இதுக்குரிய பெரியவர்களோ இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்று கேட்டால் நாங்கள் படுற கஷ்டம் 1 இல்லை 2 இல்லை 70, நாம் பிறந்த 70 பேரோட காலமாக இது 300 பேருக்கு மேலே இருக்கிற குடும்பங்கள். முதியோர்லேருந்து பாடசாலை போகிற பிள்ளைகளிலிருந்து கற்பனை தாய்மாரிலிருந்து இந்த வருஷத்தில் இன்றைக்கு ஒரு முதியோர் வந்து விழுந்துட்டு அன்னிக்குள்ளே விழுந்து கை காலெல்லாம் காயம். அப்படியான நிலைமையும் கஷ்டத்தை அனுபவிச்சு வந்த ரோட்டால் சின்ன ஒரு மலைக்கு கூட நிற்கிது தண்ணி நின்று சுரி. இவ்வளவு நாளைக்கு நாங்கள் எத்தனை இடத்துல போய் சொல்லி எல்லா மினிஸ்டர் நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கணும். காலையில் ஆட்கள் சரியான நோயிட்டவர்களான இதில் இருக்கிறதால போகிறதும் பாடுறதும் இந்த நேரம் பல வாரத்துக்கு இடையில் இந்த ரோட்டை கான்கிரீட் ரோட்டோ அல்லது தார் ரோட்டோ போட்டு இதை செய்து தந்தீங்கண்டா உங்களுக்கு மக்களுக்கு செய்கிற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட பணி